வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி வந்து சக்தி விளாட்றாங்க. நான் சக்தியோட வரச்சார்ட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இங்கே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 54, இங்கேயும் வந்து 54, அப்புறம் 09, 09, அப்புறம் 61. அப்போ இங்கே வந்து என்னென்னா 61ன்னு வரும். 61. சரிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து ஏ போர்டு 1 வார சார்ட்டில் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அடுத்து நம்ம பி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதே வார சார்ட்டில் பி போர்டுக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து இப்போ பாக்ஸ்லேருந்து பிரிப்பான்னு சொல்லுவேன். 0, 5, 9 இங்கே என்ன வருதுன்னு நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி தான் போட்டிருக்கேன். 0, 9, 5, 4 பி போர்டு 4 வரலாம். பி போர்டு 4. சரிங்களா? இது நம்மளுக்கு வந்து வார சார்ட்டில் நமக்கு வந்து கிடைச்ச நம்பர் அது. ஏ போர்டு பி போர்டும் 1, 4ன்னு. நம்ம இப்போ சி போர்டுக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்க்கலாம். சி போர்டுக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து 36ன்னு இருக்கும். சரிங்களா? இதேமாரி இங்கே 36. சரிங்களா? இங்கே 63ன்னு இருக்கும். இந்த 6லேருந்து கிராஸ் சைடில் பார்த்தீங்கன்னா 6, 7, 6ன்னு வரும். சரிங்களா? 6, 7, 6. அப்போது இங்கே 6லேருந்து கிராஸ் சைடில் பார்த்தீங்கன்னா 6, 6 இங்கே 7ன்னு வரலாம். சரிங்களா? 6, 6, 7. சி போர்டு 7. சரிங்களா? இது நம்ம டெய்லி சார்ட்டில் வந்து நமக்கு சி போர்டு 7 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இது வந்து டெய்லி சார்ட்டில் நம்ம வந்து பி போர்டுக்கான கெஸ்ஸிங் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி நான் வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி எப்படி வந்திருக்குன்றதுனால சொல்கிறேன். அதேமாரி நம்ம இன்றைக்கும் வரலாம். இங்கே வந்து 37ன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா 37ன்னு இருக்கும். அங்கே வந்து 73ன்னு இருக்கும். அந்த 3லேருந்து கிராஸ் சைடில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா 9, 3, 8ன்னு வந்திருக்கும். சரிங்களா? அப்போது 9, 3, 8 இப்போ பி போர்டு. நம்ம இதே இது மாதிரி தான் நம்ம இப்போயே நம்ம எடுக்க போகிறோம். நம்ம என்ன இந்த 68 வச்சு நம்ம எடுக்க போகிறோம் இப்போ நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம பி போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த 68 வச்சு பார்க்கும்போது இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் 68. அந்த கிராஸ்லேருந்து அதேமாரி நம்ம பார்த்தோன்னா பி போர்டு வந்து 0, 6, 8. சரிங்களா? அப்போது நமக்கு வந்து பி போர்டு என்ன வருதுன்னா 0, 6, 8. நமக்கு பி போர்டு 8 வருது. இதில் வந்து சி போர்டு வந்து 7 வருது. சரிங்களா? இங்கே வந்து நான் 1ன்னு சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி வந்து டெய்லி சார்ட்டில் போட்டிருக்கிறதுனால சொல்கிறேன். ஏ போர்டு 1 வருது. ஆனால் எனக்கு இன்னொரு இதுவுலேயும் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எனக்கு வந்து 4 வரா மாதிரி சான்ஸ் அதிகமாக இருக்குது. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நான் இதில் வந்து இயர்லி சார்ட் இது. சரிங்க, சாரி வீக்லி சார்ட் இது. இந்த வீக்லி சார்ட்லேருந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அன்றைக்கி வந்து 600ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். வரேன் 600 சொல்லி அடிச்சிருப்பான். 600ன்னு அது வந்து இங்கே வந்து 006ன்னு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 861 இருக்குது. அடுத்த நாள் வந்து 168ன்னு அடிச்சிருப்பான். 168ன்னு இங்கே வந்து 861ன்னு இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்றைக்கி என்ன வருன்றது இந்த கேமில் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரலாம். அது வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கலாம். ஏன்னா 3வது நாளும் இதே அப்படியே அடிப்பான்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இதுலேருந்து ஒரு நம்பர் வரலான்றதுனால தான் இந்த 4 மட்டும் நான் ஏ போர்டில் இப்படி எடுத்திருக்கேன். 4 மட்டும். நீங்கள் போடுறதா இருந்தால் டைரெக்டாகவே 555 இப்படின்னு ஒரு செட்டு நீங்கள் இன்றைக்கி டைரெக்டாகவே நீங்கள் போடலாம். இப்போ வந்து நான் ஏபிபிசிஎஸ்சி கொடுக்குறேன். ஏபிபிசிஏசி
87 78 47 74. எனக்கு வந்து இன்னொரு சார்ட் கெஸ்ஸிங்கில் பார்த்தேன் நான். எனக்கு அவ்வளோவா டவுட்டாக இல்லை. இருந்தாலும் அந்த நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்கள் நம்பரில் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா போடுங்க. 22 வரா மாதிரி இருக்குது எனக்கு. 22ன்னு. இது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி. சரிங்களா? பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 4 8 7 இந்த ஒரு பாக்ஸ் தான் இன்றைக்கி. சரிங்களா? டைரெக்டாக பார்த்தோன்னா டைரெக்டாக போடுற மாதிரி இருந்தால் 1 8 7 1 4 7 2 7. அவ்வளோதான் காய்ஸ். இந்த 3 நம்பர் மட்டும் நீங்கள் டைரெக்டாக போடுங்க இன்றைக்கி. இது வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி. சரிங்களா? ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 இல்லாமல் கேம் இருக்காது. 7 கண்டிப்பாக வரும். இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா பி போர்டு 8. பி போர்டு 8 ஹெவி ஸ்ட்ராங். இன்றைக்கி பி போர்டு 8 கன்ஃபார்மாக வரும். ஓகே கேஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள்.